ஓம் லோமுத்திர சமேத அகத்தி சாயனம மீனாட்சி சமேத சொக்கநாராயண. இந்த திதி தர்ப்பணம் அப்படின்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு விளக்கம், சிறு விளக்கம் என்ன அப்படின்னா, திதி தர்ப்பணம் அம்மாவோ அப்பாவோ இல்லாதவங்க கொடுப்பாங்க. அம்மா இல்லைன்னா அப்பா கொடுப்பாங்க. அப்பா இல்லைன்னா அம்மா கொடுக்க முடியாது. ஸோ பசங்க கொடுப்பாங்க. ஆனால் சில பேர் வீட்டில் மோஸ்ட்லி இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ஆனால் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு. இன்னும் முழுமையாக டெவலப் ஆகலை. இன்னும் திதி தர்ப்பணம் கொடுக்காத வீடு எத்தனையோ வீடு இருக்குது. நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கான முதல் ஒரு விஷயம் வந்து திதி தர்ப்பணம். முன்னோர் வழிபாடு செய்யாமல் இருக்கிற ஒரு காரணம், ஒரு விஷயம் போதும். ஸோ அது தடைப்படும் பொழுது குலதெய்வ வழிபாடு இருக்காது. குலதெய்வ வழிபாடு இருக்கலைனாலே எல்லா பிரச்சனையுமே நமக்கு வந்துடும். வீட்டில் சண்டை சச்சரவு, நிம்மதி இல்லாமல், பணம் இல்லாமல், பொருளாதாரத்தில் நட்டம், நோய், இப்படி எவ்வளவோ சொல்லிகிட்டே போகலாம். அப்போ அந்த திதி தர்ப்பணத்தை கொடுக்கறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? திதி தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது நம்மளோட முன்னோர்களோட கர்மா நமக்கு வராமல் இருக்கும். இது எவ்வளோ பெரிய சீக்ரெட். எல்லோரும் நினச்சிட்ருப்போம் அவங்களுக்கு வந்து நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அவங்களோட ஆன்மா வந்து சாந்தி அடைந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதுவும் உண்டு. ஆனால் மெயினாக அவங்களோட கர்மா நமக்கு வராது. அவங்களோட கர்மா அவங்களோட முடிஞ்சு போயிடும். ஸோ அவங்களோட ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போது திதி தர்ப்பணம் கொடுக்கலைன்னா அவங்களோட கர்மா பரம்பரையாக தொடர்றதுக்கான காரணம் வேறு யாரும் இல்லை, நம்மளே தான். திதி தர்ப்பணம் கொடுக்காமல் இருந்தால் அவங்களோட கர்மா கண்டிப்பாக தொடர தான் செய்யும். இதுக்கப்புறமும் நம்ம வந்து திதி தர்ப்பணம் கொடுக்காமல் இருக்கக்கூடாது. ஸோ எல்லோரும் அவங்களோட குடும்ப சூழ்நிலையை அறிஞ்சு யார் யார் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஜோதிடரை கன்சல்ட் பண்ணி திதி தர்ப்பணம்ங்கிறது தயவு செஞ்சு கொடுங்க. எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தகவல். நன்றி.